இது அப்ப பிடிக்கல. அப்ப தடங்கல் பண்றாப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதாஸ் காரியோத்துக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரே பந்தியில் அப்பத்தை பிட்டு அதை சீடர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அதன் பின்பு திராட்சரசத்தை எடுத்து தானும் பருகி அதை சீடர்களுக்கு கொடுத்து, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, யாரோட காலை போய் கழுவுறாப்புல? யூதாஸ் காரியோத்து காலை கழுவுறாப்புல. காலை கழுவி அப்பமா அவன் தோத்து போனவன்யா. அவன் வந்து என்னது வீணா போனவன். டேவிட் தேவையில்ல. அவனை ஏன் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு கிடைக்கீங்க? நம்ம ரோல் மாடல் யாரு? பழைய ஏற்பாடு வேண்டாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு ரோல் மாடல். அவர் பண்ண மாதிரி ஊழியத்தை செய்யி. அவர் இந்த மாதிரி காவாலியா கண்ணாடியை போட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆடினாப்பிளையா? இப்படி கேவலப்படுத்தினாப்பிளையா? சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்த 12 சீடர்கள் ஒருத்தன் ஆண்டுகிட்டு செத்து போயிட்டான். மீதி 11 பேர்கள் அவங்க என்ன மாதிரி ஊழியம் பண்ணாங்க? சீடர்களை விடுங்க, 11 பேர் பேதுரு அவங்க இவங்க எல்லாம் விட்டுருங்களேன். பவுலு சம்பந்தமே இல்லாம ஊழியத்துக்குள்ள வந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சீடர் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவரு பாத்திருக்காப்லையா கூட தெரியாது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இல்லாத பவுல் என்ன மாதிரி ஊழியம் பண்ணாரு? அப்ப நல்லா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகட்டும், பவுல் ஆகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்த 11 அப்போஸ்தலர்கள் ஆகட்டும், சீடர்கள் எல்லாருமே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. யோவான் புஸ்தகத்தை எடுத்து படிங்க. பைபிள் இருக்குல்ல, பாஸ்டர்மார்கள் இந்த மாதிரி காவாலியா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குறவங்க. அப்ப என்ன அர்த்தம்? வார்த்தை, வார்த்தையினால் கட்டப்பட்ட சபைகள் தான் என்ன ஆகும்? நிலைச்சிருக்கும். வார்த்தையினால் கட்டப்படணும் ஒரு சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பால இப்போ சாத்தானே வார்த்தையினால் என்ன பண்ணாப்புல? அதுக்கு முன்னாடி நம்ம ஏமாத்திட்டு கிடக்க கர்த்தர் பேரை சொல்லி ஏமாத்திட்டு கிடக்குமே, பிதா பேரை சொல்லி கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் என்னுடன் முகமுகமாய் பேசினார். வார்த்தையினால என்ன பண்ணாப்புல? புல் பூண்டு உருவாக கடவுது என்று சொன்னார், புல் பூண்டு உருவாயிற்று. வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி உண்டாயிற்று. வார்த்தைக்கு தான் ஏன் வல்லமா இருக்கணும்? அப்ப அந்த வார்த்தையினால் கட்டப்பட்ட சபைகள் தான் நிலைச்சிருக்கும். அந்த மாதிரி ஊழியங்கள், அந்த மாதிரி ஊழியக்காரர்கள், அந்த மாதிரி பாஸ்டர்மார்கள் தான் தலைமுறை தலைமுறையா என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதங்களை காண்பார்கள். இந்த ஆடல், இந்த குதிச்சுக்கிட்டு, இந்த காவாலியா பாட்டுக்கு 12.5 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு பாட்டை போட்டேன், அதை இப்ப ரிலீஸ் பண்ணலன்னா என் ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஒருத்தன் வேற கமாண்ட் போட்டு வச்சிருக்கான், ஆக்டிவ் கிறிஸ்டியன் சார்லஸ் அவர் மூஞ்சில கரிய பூசுங்க, நீங்க இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுங்க பாஸ்டர். என் மூஞ்சில கரிய பூசி என்னையே ஆக போகுது? அவரை போய் உசு பேத்திரியா கமாண்ட்ல போட்டு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த கமாண்ட் போடுறவன் காவாலியா பாட்டு சூப்பர் பாஸ்டர் மாஸ் தலை, கெத்து தலை, பக்காமாஸ் பட்டாமாஸ் எவனும் என்ன பண்ண மாட்டான். பாஸ்டர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரித்துவம் நம்மளுக்கு வேணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட ஊழியத்தை மட்டும் என்ன பண்ணுவோம்? நம்ம ரோல் மாடலா வச்சு, இந்த செத்து போனவன், இத்து போனவன், இந்த தாவீது ஊழிய பாதையில தோத்தவன், வாழ்க்கையில தோத்தவன், அவன் வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த 12 சீடர்கள்ல ஒருத்தர் செத்து போயிட்டான், 11 பேரை ஃபாலோ பண்ணுவோம். பவுலை ஃபாலோ பண்ணுவோம். யாருமே வேண்டாயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான்யா போதும், அவ்வளவுதான். இது போட்டி பொறாமையிலையோ எதுலையுமே சொல்லல. சார்லஸ் ஐயா நான் உங்களை மாதிரி அபிஷேக வரம் பெற்றவன் இல்ல, என் மூலமா பில்லி சூனிய கட்டெல்லாம் ஓடாது, அந்நிய பாசை எனக்கு வாயில வராது. நான் திருச்சபைக்கு லேட்டா போறேன், கடைசி பெஞ்சில உட்கார்ந்துருக்க சாதாரண விசுவாசி.
என் பாஸ்டர் வாயால வாரம் வாரம் திட்டு வாங்குற, ஏலே சார்லஸ் சினிமா தியேட்டருக்கு சீக்கிரம் போறா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போறா, எங்க சர்ச்சுக்கு லேட்டா வாரான்னு திட்டு வாங்கி 10 ரூபாய் காணிக்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படி சுருட்டி காணிக்க பையில போட்டு வர சாதாரண விசுவாசி. உங்க கூட்டங்களை என்கிட்ட வர வைக்கிறதுக்கோ, உங்களுக்கு வர 1000 பேரை அப்படியே ஒரு 500 பேரை என்கிட்ட அலேக்கா தள்ளிட்டு வந்து என்கிட்ட அனாயிட்டிங் இருக்கு பாருங்க, நான் கை வச்சா உங்க கருப்பப்பை கேட்டு நீங்கும். இது கிடையாது. இதுக்காக நான் வந்து வீடியோ போடல. இப்ப நான் வேலை பார்க்கேன்யா. விஸ்டம் லா சேம்பர்னு ஒரு அட்வொகேட் ஆபீஸ்ல என்ன பண்றேன், ஒரு உச்ச நீதிமன்ற அட்வொகேட், உயர் நீதிமன்ற அட்வொகேட் 2 பேர் இருக்காங்க. இப்ப ஷேவ் பண்ணணும். ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருப்பேன். என் வேலை வேற. சரியா? அதனால தயவு செய்து சார்லஸ் ஆகிய என்ன கழுதையா நினைச்சீங்க?